ஹலோ செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எங்கே எப்போ பார்த்தாலும் இவங்க நடந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை, எங்களுக்கு கீழே கடை இருக்குது. ஸோ ஏதாவது ட்ரிங்க் வாங்கி குடிப்போம்ட்டு போயிட்டேன். அங்கால என் ஹஸ்பண்டோட நிலைமையை பாருங்க. தானாமா ஊரில் அப்படி இருந்தாரா இப்படி இருந்தாரா, இங்கே கொண்டு தன்னை சட்டி பொட்டி கழுவ வச்சுட்டேனாமா இப்படி எலும்பிலேருந்து பழைய கிளவி மாதிரி சீலையை கிழிச்சுக்கிட்டே இருந்து செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. உழைச்சா வாழ்க்கையில நான் எதுக்குமே அழுவதில்லை. வெங்காயம் பட்டக்குள்ள மட்டும் எப்படித்தான் தண்ணி வருவேன்னு தெரியல. என்ன பெத்த ஆத்தா இருக்கா, என்ன பெத்த ஆத்தா வாழ்க்கையில கல்யாணம் மட்டும் முடிஞ்சிடாதீங்க. சும்மா புழுத்துற. அது ஜாப்புல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஆளு சிவாஜி எல்லாம் அவார்ட் வாங்கிடுவார்ல. அப்புறம் வேற ஒரு பஞ்சம் நடிச்சார். தான் எல்லாம் ஊரில் இருக்கே தங்கட மாமியாமாம் தன்னை ஒரு வேலை வாங்கினது இல்லையா. தன்னை ஒரு பிரின்ஸ் சாம் மாதிரி வீட்டில் வச்சு தனக்கு சாப்பிட்றதும் வேலைக்கு போகிறதும் வீட்டை இருந்து மூவி பார்க்குறது தான் வேலையா. தன்னை மாமியை தான் மிஸ் பண்ணுறா, மிஸ் யூ மாமி என்று வேறங்கிற அம்மா வேறு இதுக்குள்ளே புகழ்ந்துடிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து. ஆனாலும் இவ்வளோ வளப்பறையில் ஒரு பிரியாணி செய்தார் பாருங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், யூகேயில் நம்ம ஆளோட பேரில் ஒரு பிரியாணி கடை திறந்தே ஆகும். திறந்து அதை வச்சு நான் ஒரு பணக்காரி ஆயிடுவோம் போல இருக்கு. அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டாக அந்த நீங்களே பாருங்கள். அந்த கிளிப் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் லாஸ்ட்டாக பாருங்கள். ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா, ஆடு கோழி மீன் காடை கவுராரி பேர் பார்த்த பூரா தனித்தனியா. பிரியாணியோட நாங்கள் கடையை சாத்துறோம். டாட்டா செல்ல குட்டீஸ்.